Hello students, welcome to our YouTube channel. IBACU exams க்கு எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றதுங்கற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை நாம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ற ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன டீடைல்ஸ் ஃபில் பண்ணனும், எங்க என்னென்ன மிஸ்டேக் நீங்க பண்ணுவீங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ணனும், எப்படி கம்ப்ளீட்டா எரர் ஃப்ரீயா இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுங்கறத டீடைலா இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கோம். So இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க, மிஸ்டேக்கே இல்லாம அப்ளை பண்ணிடலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு இந்த இயர் பாத்தீங்கன்னா 3717 வேகன்சிங்கிறது வந்திருக்கு. இது லாஸ்ட் இயர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ ரொம்பவே பல்கான வேகன்சி. இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டோட இருக்கீங்கன்னா தாராளமா இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுங்க. இந்த எக்ஸாம்ஸை பத்தின நோட்டிபிகேஷன்ஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐகார்ட்லயும் ப்ரொவைட் பண்றோம். அண்ட் இந்த எக்ஸாம் பத்தின ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதுக்குமே டவுட்டை கிளியர் பண்றதுக்குன்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்டை கிளியர் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றோம். இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கான டேட்டு இன்னையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம்க்கு நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கிட்ட முடியும். ஸோ இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க இன்னையில இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கான கடைசி டேட்டுங்கிறது ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்டுக்கு போய் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோல அந்த வீடியோ வெப்சைட்ல எப்படி அப்ளை பண்றதுங்கிறத ஷேர் பண்றோம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஆக்டிவா ஒரு மொபைல் நம்பரு அண்ட் இமெயில் ஐடி கையில வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல ஓடிபி வரும். அந்த ஓடிபி டீடைல்ஸை ஃபில் பண்ணி தான் நம்மளால அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். 10th 12th டிகிரி மார்க் ஷீட்டை கையில வச்சுக்கோங்க. கையில இல்லைன்னா அதோட டீடைல்ஸ் ஆவது கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். மார்க் தெரிஞ்சா கூட போதும், நீங்க இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிக்கிட முடியும். அண்ட் அடுத்தது உங்களுடைய போட்டோ அண்ட் சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸ் எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய போட்டோ பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கக்கூடாது. நார்மலா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க எப்படி எடுப்பீங்களோ அந்த இதுல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா 100ல இருந்து 200 KB சைஸுக்குள்ள வச்சுக்கோங்க. அதோடைய ஃபார்மேட் இந்த ரெண்டு ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஓகேவா? நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதை உங்களோட மொபைல்ல ஸ்கேன் பண்ணி அதை இந்த ஃபார்மேட்ல ஆன்லைன்ல மாத்திக்கோங்க. அண்ட் ஆப்வியஸா நீங்க போட்டோ ஸ்கேன் பண்றப்போ ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதையுமே நீங்க வந்து ஆன்லைன்ல ஃபைலோட சைஸை கம்மி பண்ற நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். அதுல இருந்து கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி போட்டோ கிளாரிட்டியா இருக்கா, பிக்சர் உடையாம இருக்கா எல்லாமே பாத்துக்கோங்க. அடுத்தது ஒரு ஒயிட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா பிளாக் இங்கை வச்சுதான் சிக்னேச்சர் போடணும். நோட் பண்ணிக்கோங்க. ப்ளூ இங்கை வச்சு போடாதீங்க. பிளாக் இங்கை வச்சு உங்களோட சிக்னேச்சர் ரொம்ப தெளிவா போட்டுக்கிட்டு அதையுமே மொபைல்ல ஸ்கேன் பண்ணி இந்த ரெண்டு ஃபார்மேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. 80ல இருந்து 150 KBக்குள்ள இருக்கணும். ஓகேவா? சிக்னேச்சர்ஸை போட்டோ எடுக்கிறப்பவும் சரி, போட்டோவை ஸ்கேன் பண்றப்பவும் சரி, நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கக்கூடிய மொபைல்ல பண்ணுங்க. பிளரா இருக்கும்போது பண்ணீங்கன்னா அதை நீங்க ஸ்கேன் பண்ணி இன்னும் குறைக்கிறப்போ இன்னுமே கம்மியாகும். இதை எடுத்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ்ங்கிறது. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வெப்சைட்கான லிங்க் ஷேர் பண்ணிருக்கோம். அந்த வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. ஓகேவா? போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்ங்கிறது காட்டும். ஓகேவா? ஸோ காமிச்சதுக்கு அப்புறம் நீங்க எட்ஜ் மைக்ரோசாஃப்டோட அந்த வெப்சைட்ல அந்த ப்ரௌசர்ல மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸோட இந்த வெர்ஷன்ஸ்ல குரோமோட இந்த வெர்ஷன்ஸ்ல அப்ளை பண்ணலான்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்க வந்து அதுல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் எட்ஜோட அந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணிக்கலாம். நார்மலா இருக்கிற ப்ரௌசரே போதும். ஓகேவா? பிசியில் அப்ளை பண்ணுங்க, லேப்டாப்ல அப்ளை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் பெருசா இருக்கும். ஸோ தட் உங்களால கம்ஃபர்டபுள் அப்ளை பண்ணிக்கிடும். மொபைல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும், மொபைல்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல போஸ்டோட நேம் கேட்கும். ஸோ அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களோட நேம் கேட்கும். இந்த நேம்ங்கிறது 10th மார்க் ஷீட் இருக்கா, 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்பேஸ் இருக்கு, இனிஷியல் லாஸ்ட்ல இருக்கா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கா, அந்த நேம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி டீட்டெயிலா உங்க நேம்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர். இப்ப கையில இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் உடனே ஓடிபி பார்த்து சொல்லணும். உங்கள்ட்ட அந்த மொபைல் நம்பர் எப்பவுமே இருக்கணும். அதே நேரத்துல அந்த மொபைல் நம்பருக்கு தான் எல்லா விதமான அப்டேட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இது எல்லாமே உங்களோட அந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயிலுக்கு தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால அந்த ரெண்டுத்தையுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை தான் கொடுக்கணும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க, திரும்ப மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இமெயில் ஐடி கொடுங்க அண்ட் இமெயில் ஐடி கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபின்னு கொடுங்க. ஜெனரேட் ஓடிபின்னு கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்க கேப்சா இருக்கும். அதை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய மொபைல் இருக்கா, கீழே இமெயிலோட ஓடிபி அண்ட் மொபைல் எஸ்எம்எஸ்ல வந்து ஓடிபியை ஃபில் பண்றதுக்கு ஒரு செக்ஷன் ஓப்பன் ஆகும். அதுல உங்களுடைய எஸ்எம்எஸ்ல ஒரு ஓடிபி வரும். சிலருக்கு கொஞ்சம் டிலே ஆகி வரலாம், சிலருக்கு உடனே வந்துடலாம். அதனால இந்த ஸ்டெப்ல கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஸோ முதல்ல எஸ்எம்எஸோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி என்டர் பண்ணிட்டு வேலிடேட் கொடுங்க. வேலிடேட் ஆயிரும். ஒரு சில நேரத்துல ரொம்ப லேட்டா ஓடிபி வந்து அதை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா எக்ஸ்பைர்டுன்னு வரும். அந்த சமயத்துல
ரீசெண்ட் ஓடிபின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணி திரும்ப ஓடிபி வரும், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. தென் மெயிலில் வந்த ஓடிபியை கொடுத்து அதையுமே வேலிடேட் பண்ணிக்கோங்க. வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் உங்களோட நேமு, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் காட்டும். எல்லாமே கரெக்டுன்றதுக்கு ஒரு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரீவெரிஃபை கொடுங்க. ரீவெரிஃபை கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம்ஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இனிமேல் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண வேண்டிய ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதில் ஐ அக்ரின்றதை கொடுத்துக்கோங்க. ஐ அக்ரின்னு கொடுத்ததுக்கு அப்புறமா அலர்ட் வரும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் மாடிஃபை பண்ண முடியாது, அதனால கேர்ஃபுல்லாக கொடுங்க, சப்மிட் பண்ணுங்க, அந்த மாதிரி வரும். ஓகேன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்கள் அப்ளிகேஷன் நேமு, நம்பரு, உங்கள் நேமு, உங்கள் மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே காட்டும். இதில் கோ டு அப்ளிகேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கோ டு அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய மொபைலுக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்துடும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது நீங்கள் ஃபர்தராக இந்த எக்ஸாம்ஸில் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோ டு அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபில் பண்ணணும், உங்கள் அட்ரஸை ஃபில் பண்ணணும், உங்களோட குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டுங்கிறத பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் அப்ளிகேஷன் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு இது அதுவாகவே ஃபில் ஆயிரும். போஸ்ட் நேம் எல்லாம் ஃபில் ஆயிரும். உங்கள் ஜெண்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. மெயில்னா மெயில், ஃபீமேல்னா ஃபீமேல். உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை இதை கிளிக் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த தேதியில் உங்கள் ஏஜ் என்னன்றதை காட்டிடும். நேஷ்னாலிட்டி சிட்டி இந்தியன்றதை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் தேவை, ஜென்ரலா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஆ, எஸ்சியா, எஸ்டியான்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓபிசினா ஓபிசியை சூஸ் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கேட்கும், அதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கேட்டகரி மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இது சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறப்போ உங்கள் நேம் ஆல்ரெடி இதில் இருக்கும். உங்கள் ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர் நேம் ஃபுல் நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிட்னா மேரிடு, அன்மேரிட்னா அன்மேரிடு, டிவோர்ஸ்னா டிவோர்ஸ்டு, இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ரிலீஜியன் என்ன ரிலீஜன் அதை கொடுத்துக்கிட்டு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அங்கே அடையாளம் கேட்டோம். உங்கள் அங்கே அடையாளம் என்னும்போது அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 5 சிட்டிஸை ப்ரிஃபரன்ஸாக கேட்டிருப்பாங்க. இதில் எல்லாத்துலேயுமே ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடை சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் 5 சிட்டிக்கு அதிகமாகவே உண்டு. ஓகேவா? ஸோ இதில் உங்களோட உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிட்டி என்ன கிவன் லிஸ்ட்டில் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஒரு சிட்டியை ஒரு டைம் தான் கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் இருக்கீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு திருநெல்வேலி தான் பக்கம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ திருநெல்வேலியை ஃபஸ்ட்டு கொடுங்க. ரெண்டாவது திருநெல்வேலியை கொடுக்க முடியாது. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் தூரம்னா மதுரை கொடுக்கலாமா, மதுரை. அடுத்தது திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், சேலம், இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் எக்ஸர்வீஸ்மேனாக கேட்டிருப்பாங்க. ஆமானா ஆமா, நோனா நோ கொடுத்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனான்றது கேட்பாங்க. ஆமானா ஆமா, நோனா நோன்றது கொடுத்துக்கோங்க. தென் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்டிருப்பாங்க. ஐபியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ்னா எஸ், நோனா நோன்றதை கொடுத்துக்கோங்க. தென் சேவ் அண்ட் சப்மிட்ன்றதை கொடுத்துக்கோங்க. இது கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸுங்கிறத கேட்கும், அட்ரஸை கேட்கும். அட்ரஸை ரொம்ப தெளிவாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற இந்த கேட்டகரிக்கு வரும். ஸோ இதில் வர்றப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது மெயினாக நோட் பண்ணணும்னா உங்கள் 10th 12th அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட்ஸோடைய பர்சன்டேஜ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். டிகிரியை பொறுத்த வரைக்கும் சிஜிபிஏங்கிறது கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை நம்ம ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 10th பொறுத்த வரைக்கும் எந்த போர்டில் படிச்சிங்க? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இப்போ நான் சொன்னதை அப்படியே இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. எந்த இயரில் பாஸ் ஆனீங்கன்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் ஏப்ரல் 2021, ஏப்ரல் 2022 அந்த மாதிரி இயர் கொடுத்துருப்பாங்க. அந்த இயரை இந்த இடத்துல போட்டுக்கோங்க. எந்த இன்ஸ்டிடியூஷன் கேட்டோம், உங்கள் ஸ்கூலோட நேமே கொடுத்துக்கோங்க. எந்த சப்ஜெக்ட் படிச்சிங்க? மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சிருப்போம், இங்கிலீஷ் படிச்சிருப்போம், மேக்ஸ் படிச்சிருப்போம், சயின்ஸ் படிச்சிருப்போம், சோசியல் சயின்ஸ் படிச்சிருப்போம். இதை எல்லாத்தையும் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் குவாலிஃபைடு பாஸாக ஃபெயிலாக இருக்கும், பாஸ் தான் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பர்சன்டேஜாக சிஜிபிஏன்னு கேட்டுக்கோம். பர்சன்டேஜ் சூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய மார்க்கை டோட்டல் மார்க்கை பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா 12th கேட்கும். 12th அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் இதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படி ஷார்ட் ஃபார்மில் எழுதாதீங்க, ஃபுல்லாக எழுதணும். இயர் ஆஃப் பாசிங்கில் எந்த இயர் பாசிங்கிறத 10th எழுதணும்ல அதே மாதிரி எழுதிக்கோங்க. ஸ்கூல் நேம் எழுதிக்கோங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்க? மோஸ்ட்லி நிறைய பேர் பயாலஜி படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் காமர்ஸ்ன்றதை படிச்சிருப்பீங்க. பயாலஜி படித்தவங்க தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, பயாலஜி, ஃபிசிக்ஸு அண்ட் கெமிஸ்ட்ரி இதை இந்த ஆர்டரில் கொடுத்து வச்சுக்கோங்க.
பாஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல பர்சன்டேஜ் சூஸ் பண்ணி இங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பனா அதில் பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு டிகிரி ஹோல்டர்ஸ் தான் எலிஜிபிள். அதனால டிகிரி டீட்டெயில்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக ஃபில் பண்ணணும் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி கிராஜுவேஷன்ன்றது ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பெஷலைசேஷன்ன்றது கேட்கும். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ நீ பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்கன்னா பிஇ மெக்குன்றது எழுதிக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ, இப்போ பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்கன்னா பிஏ இங்கிலீஷ்ன்றதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே இன்ஸ்டியூஷன், காலேஜ் நேமு, யூனிவர்சிட்டி நேம் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் காலேஜ் நேம் ஃபில் பண்ணாலும் சரி, இல்லைனா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டில் யூனிவர்சிட்டி நேம் தான் இருக்கும். அந்த யூனிவர்சிட்டி நேம் எழுதினாலும் சரி, அதை சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே என்ன எழுதுறீங்களோ அது எந்த சிட்டியில் இருக்கோ அந்த சிட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் படிச்சிருப்பீங்க, அந்த காலேஜ் வந்து ஒரு ஊரில் இருக்கும், ஆனால் யூனிவர்சிட்டி வேற ஊரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த நேம் இங்கே ஃபில் பண்ணுறீங்களோ அதையே தான் இங்கேயும் ஃபில் பண்ணணும். அந்த அட்ரஸ். யூனிவர்சிட்டி எந்த ஸ்டேட்டில் இருக்குது? தமிழ்நாடு. மந்த் ஆஃப் இயர் ஆஃப் ஜாயினிங், நீங்கள் எந்த இயர் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணீங்க, எந்த மந்த்தில். இதுக்கு டேட்லாம் கேட்க மாட்டாங்க, ரஃபாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்லை ஆகஸ்ட்டில் உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்களான்ட்டு அந்த இதை சூஸ் பண்ணிட்டு எப்போ ரிலீவ் ஆனீங்கன்றது தெரியும். அதையுமே சூஸ் பண்ணிக்கிட்டு பாஸ்ன்றதை சூஸ் பண்ணிக்கிட்டு தென் இதில் சிஜிபிஏ சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபைனல் செமஸ்டரோட மார்க் ஷீட்டில் பார்ட் 3ல் என்ன சிஜிபிஏ இருக்கோ அதை தான் கொடுத்தாகணும். ஏன் பார்ட் 3னா அதுதான் கோர் சப்ஜெக்ட், அதுதான் வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் 3 கோர் சப்ஜெக்டில் என்ன சிஜிபிஏ இருக்கோ அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொடுத்தாச்சு. உங்கள்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு கேட்கும். இந்த எக்ஸாமுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜுங்கிறது ப்ரிஃபர்டு இது. ஓகேவா? அதனால எஸ் கொடுங்க, தெரியலனாலும் எஸ் கொடுங்க, பின்னாடி கற்றுக்கலாம், சர்டிஃபிகேட்லாம் கேட்க மாட்டாங்க. அண்ட் வேற ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கா, நான் பிஜி முடிச்சிருக்கேன், நான் வேற ஏதாவது முடிச்சிருக்கேன்னா அந்த டீட்டெயில்ஸை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ், ஹிந்தி இங்கிலீஷை தவிர்த்து வேற ஏதாவது தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க. ஆமான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அங்கே தமிழை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதை கேட்டிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோட்டுக்கு ஏதாவது ஒர்க்கில். ஓகேவா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்பு உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொன்னோம்ல, அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது உங்களோட நேம் இருக்கும், ஃபீஸ் எவ்வளோ நீங்கள் பே பண்ணணுன்றதை காட்டும். ஓகேவா? இந்த ஃபீஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பே பண்ணிட்டுங்க, லேட்டராக பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க, இப்போவே ஃபீஸை பே பண்ணிக்கோங்க. எந்த ஃபீயுமே வந்து ரீஃபண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டு எல்லா பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கேப்சா ஃபில் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி பேமெண்ட் பேஜ் காட்டும். இதில் யூபிஐ மூலமாகவும் பே பண்ணிக்கலாம், இல்லைனா நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்கன்னா அது மூலமாக பே பண்ணிக்கலாம், கார்டை வச்சும் பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு காட்டும். இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்ளிகேஷன்ஸை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இந்த ஐபி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ்ங்கிறது இந்த கோர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஐபி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி இந்த கிளாஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டான சிலபஸ்ங்கிறது கவர் ஆயிரும். இதில் இருந்து நீங்கள் கவர் பண்ணிக்கிட முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயமாக கேட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் சிலபஸ் வித் டெஸ்ட் சீரிஸோட உங்களுக்கு இந்த கிளாஸில் அவைலபிளாக இருக்குது. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவையோ அது எல்லாமே டீட்டெயிலாக கவர் பண்ணி டெய்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். வாரத்தோட எண்டில் வீக்லி டெஸ்ட்டுங்கிறத கண்டக்ட் பண்ணுவோம். வொக்காபுலரிஸ் அண்ட் ட்ரிக்கை வச்சு டீச் பண்ணுறது, என்ன எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை எல்லாமே வச்சு தான் டீச் பண்ணுவோம். ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸஸோட நோட்ஸுங்கிறது உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ கிளாஸஸோட டீச்சிங் தமிழில், ஜென்ரல் அவேர்னஸோட நோட்ஸ் தமிழில். ஸோ தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் குரூப் 4 டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ஒரு அருமையான கிளாஸ் தான் இது கட்டாயமாக இருக்கும் உங்கள் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுல. எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அண்ட் ஐபி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.